அன்பான பிள்ளைகளை திரும்பவுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த கால பகுதிகளில் நீங்க இயேசுவின் ஊழியம், இயேசுவின் போதனைகள், இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் இறப்பு, இயேசுவின் உயிர்ப்பு, பெந்தேகோஸ்தே தினம், தூயாவியானவரின் வருகை, இவ்வாறு பல தரப்பட்ட விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த கற்றுக்கொண்ட விடயங்களை நாங்கள் மாத்திரமே வைத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோகிக்கிறோமா, அல்லது இந்த நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்கின்றோமா என்பதை இந்த நேரத்துல நாங்கள் ஆராய இருக்கின்றது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தன்னுடைய அனைத்து காரியங்களையுமே சீடர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக காணப்பட்டது. இயேசுவின் பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பமாக காணப்படுகின்றது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்கள்ல நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு 72 பேரை தன்னுடைய இறையாட்சியை கட்டியெழுப்புவதற்காக அனுப்புகின்றார். அதே போல நாங்கள் பார்க்கின்றோம் மாற்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்வாறு காணப்படுகின்றது. இயேசு அவர்களை நோக்கி, உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இயேசு நாங்கள் அறிந்த விட இயேசுவின் அன்பை அறிந்த நாங்கள் மற்றவர்களுக்கும் இயேசுவை பற்றி பறைசாற்ற வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பமாக காணப்படுகின்றது. இவ்வாறு நாங்கள் வசனங்களை கேட்கிறது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை செயற்படுத்தி மற்றவர்களுக்கும் அதை சொல்ல இயேசு எங்களை அழைக்கின்றார், ஞாபகப்படுத்துகின்றார். இந்த காணொளியில பிள்ளைகள் இவ்வாறு இயேசுவின் அன்பை அறிந்த ஒரு அழகான அம்மையரை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அவர் எவ்வாறு இயேசுவிற்காக தன்னை அர்ப்பணித்து இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லி அதை செய்கை மூலமாக இவ்வாறு காட்டினார் என்பதை நாங்கள் இந்த காணொளி மூலமாக பார்க்க போகின்றோம். இந்த அம்மையார் யார் என்று பிள்ளைகள் சில நேரம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், சில நேரம் உங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். நீங்க இந்த இடத்துல ஒரு படத்தை பாக்குறீங்க, சரியா? இந்த அம்மையார் யார் என்று நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். இவர் பிள்ளைகள் 1796ஆம் ஆண்டு 1796ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள நார்விச் என்ற இடத்துல இவர் பிறக்கிறார். இவருடைய தாயிட பெயர் ஜோவானா, அதே போல இவருடைய தந்தையின் பெயர் சார்ல்ஸ். கடவுள் பக்தியான ஒரு குடும்ப பின்னணியில இவர் வளர்க்கப்படுகிறார். மிகவும் கடவுள் பக்தியான ஒரு குடும்பம். இவர்கள் கடவுளுக்கு பிரியமாக இவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இவ்வாறு வாழ்ந்து வந்து குடும்பத்தில் இருக்கும் பொழுதும் அநேக வேத வசனங்களை கற்றுக்கொண்டு கடவுளுடைய அன்பை அறிந்த ஒரு மகளாக வளர்க்கப்பட்டு வராங்க. பின்பதாக இவர் தன்னுடைய 23வது வயதுல இவர் என்ன செய்யறாரு பிள்ளைகள், திருமணம் முடிக்கிறார். மிரோன் வின்ஸ்லோவை இவர் என்ன செய்கிறார், திருமணமாக்கிக் கொள்கிறார். இந்த மிரோன் வின்ஸ்லோவும் பிள்ளைகள் மிகவும் கடவுள் பக்தி உள்ளவர். அது மாத்திரமல்லாமல் கடவுளுடைய அன்பை, தான் பெற்றுக்கொண்ட அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கும் இருந்தது. எனவே பிள்ளைகள் இவர்கள் 2 பேருமே தீர்மானிக்கிறார்கள், நாங்கள் இருவருமாக சேர்ந்து நாங்கள் பெற்ற அந்த அன்பை, கடவுளை பற்றி நாங்கள் அறிந்த விடயங்களை நாங்கள் கட்டாயமாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இவ்வாறு பிள்ளைகள் இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல இவர்கள் தங்களுடைய திருமணம், அதாவது 23வது வயதுல தான் என்ன செய்யறாரு, இந்த பெண்மணி திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்து பிள்ளைகள் இவர் 6 மாதத்துல இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு இடத்திற்கு வாராங்க. அது வேற எங்கேயும் இல்ல பிள்ளைகள், எங்க வாராங்க, இலங்கைக்கு தான் வாராங்க. இலங்கைக்கு வந்து ஒரு தலைமுறையை மாற்றியவர்னு தான் நாங்க சொல்லலாம். யாரு பிள்ளைகள், அவர் தான் ஹாரியட் வின்ஸ்லோ. இந்த ஹாரியட் வின்ஸ்லோ எவ்வாறு தலைமுறைக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்தார் என்பதை நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது இவர் இலங்கைக்கு வரும் பொழுது பிள்ளைகள் அந்த காலங்கள்ல 1700ஆம் ஆண்டுகள்ல வந்து போக்குவரத்து வசதி மிகவும் குறைவாக காணப்பட்டது. இவர்கள் கடல் மார்க்கமாகத்தான் இவர்களுக்கு இலங்கைக்கு வர வேண்டியதாக இருந்தது. இவர்கள் என்ன செய்யறாங்க, தாங்கள் திருமணம் முடித்து ஹாரியட்டும் அவருடைய கணவரும் தேவனுடைய அன்பின் நற்செய்தியை கிறிஸ்துவை அறியாத இலங்கை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள மிஷன் ஊழியத்திற்காக மற்றவர்களுடன் இணைந்து இலங்கைக்கு வருகை தாராங்க. இவங்க வரும் பொழுது புயல், மழை, பசி, பட்டினி
உடல் பலவீனம் என பலதரப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு காணப்பட்டது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இவர்கள் இலங்கைக்கு வாராங்க. இலங்கைக்கு வந்து இலங்கையில எந்த பகுதிக்கு வாராங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்திற்கு வாராங்க. இப்ப நீங்க நினைக்கலாம் பிள்ளைகள், யாழ்ப்பாணம் வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற ஒரு இடம். இவர்கள் ஆங்கிலேயர்கள், இவர்களுக்கு தமிழ் தெரியாது. அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல வந்து தமிழை கற்றுக்கொள்றாங்க. அந்த மக்களோடு சேர்ந்து, அந்த மக்களோடு ஒன்றாக இருந்து அவர்களோடு சேர்ந்து தமிழை கற்றுக்கொண்டு அந்த இடத்துல தேவனுடைய அன்பையும் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து வாராங்க. இப்படி இருக்கிற நேரத்துல இவர்கள் வந்து 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 இவர்கள் இருக்கின்ற இந்த வேலைகள்ல இவர்கள் இருவருமாக கடவுளின் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்பதாக இவர்கள் உடுவில் என்ற பகுதியில தான், உடுவில் என்ற பிரதேசத்துல இவர்கள் கடவுளுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப முன்ன காலத்துல நீங்க யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், யாழ்ப்பாணத்துல வந்து ஆண்கள் மட்டுமே பாடசாலைக்கு செல்லலாம், கல்வி கற்க, அதாவது ஆண்களுக்கு மட்டுமே கல்வி கற்க அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் பெண்கள் கல்வி கற்க அனுமதிக்கப்படவில்லை. இவ்வாறு இவர் என்ன செய்கின்றார், இந்த இடத்துல இவருக்கு ஒரு யோசனை வருகிறது. ஆண்கள் மட்டும் இந்த இடத்துல கல்வி கற்கிறாங்க, பெண்களுக்கு கல்வி கற்க இடம் இல்லை. அப்ப இவர் யோசிக்கிறார், நான் பெண்களுக்கு என்று ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு முயற்சி எடுக்கின்றார். இந்த சூழ்நிலையை அறிந்த ஹாரியட் அவங்க என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு கல்வி பயில வேண்டுமெனில் ஆர்வம் காட்டி அதற்காக வேலைகளையும் முன்னெடுத்து அந்த ஊரில் இருந்த சில பெண்களை தன்னுடன் அழைத்து வந்து அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் கைவிடப்பட்டிருந்த ஒரு கட்டிடத்தை திருத்தி அமைத்து பெண்கள் தங்கி கல்வி கற்கக்கூடிய வசதியான ஒரு வதிவிடத்தை என்ன செய்கிறார், அமைத்து கொடுக்கின்றார். ஃபீமேல்ஸ் போர்டிங் ஸ்கூல் என்ன செய்யறார் பிள்ளைகள், ஃபீமேலுக்கென்று, பெண்களுக்கென்று ஒரு போர்டிங் ஸ்கூலை அந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். ஆசியாவிலே முதன்முறையாக அமைக்கப்பட்ட பெண்கள் உறைவிட பள்ளி இதுதான். ஆசியாவிலே முதலாவதாக அமைக்கப்பட்ட பெண்கள் விடுதி பாடசாலையாக இது காணப்பட்டது. ஆரம்பத்தில் பெண்கள் கல்வி பயில்வது ஒரு தவறான காரியம் என்பது போல எண்ணினர். இங்கே கல்வி பயிலும் பெண்களுக்கு ஆங்கிலம், எண்கணிதம், புவியியல், தையல், வீட்டுக்கலைகள் அனைத்தையுமே ஹாரியட் வின்ஸ்லோ என்ன செய்கிறார், இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பெண்களை அந்த இடத்தில் முன்னேற்றம் அடைந்து அவர்களின் கல்விமான்களாக மாற்றுவதற்கு அவர் உதவி செய்தார். இன்று பிள்ளைகள் இவ்வாறு அவர் என்ன செய்கிறார், பெண்களுக்கென்று பெண் பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று மிகவும் ஆர்வம் காட்டி அந்த இடத்தில் அவர் என்ன செய்கிறார், பிள்ளைகள் இருவருமாக சேர்ந்து பணிபுரிகிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல நீங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த முதல் குழந்தை அவர்களுக்கு பெற்றெடுத்து பின்பதாக 11 வருடங்கள் அந்த பிள்ளையை வளர்க்கிறாங்க. அதன் பின்பதாக அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. அமெரிக்காவிலே போய் அந்த குழந்தை இறந்து விடுகிறது. பின்பதாக அவர்களுக்கு 6 குழந்தைகள் கிடைக்கின்றது. 6இல் 3 குழந்தைகள் இல்லாமல் போய் திரும்பவும் 3 குழந்தைகள் மாத்திரமே காணப்பட்டது. இவ்வாறு பிள்ளைகள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பலதரப்பட்ட இன்னல்கள், பிரச்சனைகள், கவலைகள், சோர்வுகள் அவர்களுக்கு வந்த போதும் பெண்களுக்காக தான் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும், பெண்கள் கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே ஹாரியட் வின்ஸ்லோ என்ன செய்கின்றார், ஒரு விடுதியை அமைத்து பெண்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கல்வி அறிவை புகுட்டி அந்த இடத்தில் ஒரு அழகான பாடசாலையை அமைத்து வைக்கின்றார். பிள்ளைகள் நீங்க சில நேரம் யோசிக்கலாம், அந்த பாடசாலை இன்னும் இருக்கா என்று. இன்னும் இருக்கு. சரியா பிள்ளைகள்? அதுதான் உடுவில் மகளிர் பாடசாலை. இன்றும் யாழ்ப்பாணத்திலே ஒரு சிறந்த பாடசாலையாக அனைத்து கல்விமான்களை பெண் பிள்ளைகள் நன்றாக கற்று நிறைய கல்வி மூலமாக வெளியிடங்களுக்கு சென்று, அதாவது உலகளாவிய ரீதியிலும் இலங்கையிலும் உயர் நிலையிலே இந்த பாடசாலையில் கற்ற பெண் பிள்ளைகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பிள்ளைகள், இவர் அமெரிக்காவில இருந்து சரியா இலங்கைக்கு வந்து இலங்கையில வந்து தமிழை கற்று தமிழ் பிள்ளைகளுக்காக சரியா தமிழ் பிள்ளைகள் கல்வி அறிவிலே முன்னேற வேண்டும் என்று யோசித்து
அந்த இடத்திலே ஒரு அழகான பாடசாலை கட்டுவித்து இன்றும் அந்த பாடசாலையில் அநேக மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக அநேகர் திறமையுள்ள அறிவுள்ள மாணவிகள் இன்றும் அந்த பாடசாலையில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்த ஹாரியட் வின்ஸ்லோவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இவர் அமெரிக்காவில இருந்து வந்து கடவுளுடைய ஊழியத்தை, கடவுளுடைய அன்பை தமிழ் மக்கள், தமிழ் மாணவர்களுக்கு அவர் காட்டியது போல பிள்ளைகள், கடவுள் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கின்றார். நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு கடவுளின் அன்பை, கடவுளுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறோமா? அல்லாவிட்டால் எங்களுடைய காரியங்களை மாத்திரமே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோமா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் ஒரு அழகான பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். இந்த இடத்துல ஒரு வெளிநாட்டு பெண் இலங்கை மக்கள் தேவனை அறிய வேண்டும் என்று தனது வளமான தேசத்தையும் சொகுசு வாழ்க்கையும் விட்டு இலங்கைக்கு வந்தார். அவர் தமிழ் கற்று பெண்களுக்கு கல்வியை கொடுத்து நற்செய்தி கொடுத்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவர் தான் இன்று அநேக யாழ்ப்பாண பெண்களின் கல்வியில் சிறந்து விளங்க வித்திட்டவர். பிள்ளைகள், இன்று யாழ்ப்பாண பகுதியிலே நிறைய பேர் இந்த உடுவில் மகளிர் கல்லூரியிலே கற்றுக்கொண்டு அநேக கல்விமான்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஊழியம், அவர்களுடைய சேவை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாங்களும் கடவுளுடைய வசனங்களை பறைசாற்ற வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக காணப்படுகிறது. அவர் இந்த இலங்கையில 14 ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்தை அழகாக செய்துவிட்டு பின்பதாக அவர் என்ன செய்கிறார்? பிள்ளைகள், இலங்கையில் அவருக்கு காலநிலை, அவருக்கு அமெரிக்காவின் காலநிலை, இலங்கையின் காலநிலை வித்தியாசம். இந்த காலநிலை அவருக்கு பொருந்தவில்லை. ஆனாலும் தனது 37வது வயதுல அவங்க என்ன செய்யறாங்க? இறந்து போறாங்க. 23வது வயதுல இலங்கைக்கு வராங்க. 37வது வயதுல அவர்கள் இறந்து போறாங்க. இறந்து போனாலும் அவருடைய நினைவுகள் இன்றும் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நினைவாக அசைவாடி கொண்டிருக்கிறது. அநேக பெண்கள் இன்று வீர நடை போடுகிறார்கள் அவர்களுடைய வித்தின் காரணமாக. எனவே பிள்ளைகள், நானும் நீங்களும் இன்று கடவுளுக்காக என்ன செய்கின்றோம்? எங்களுடைய சமூகத்திற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஏதோ ஒரு இடத்துல முடங்கி கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் சிந்தித்து பார்த்து ஆண்டவருக்காக எழும்பி சமூகத்திலே நல்ல காரியங்களை செயற்படுத்துவதற்கு தேவன் என்னையும் உங்களையும் பயன்படுத்த தேவனிடத்தில் நாங்கள் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த ஆண்டவரே சுவாமி நற்சாட்சி பெற்ற பெண்மணிகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே சுவாமி, இந்த ஹாரியட் வின்ஸ்லோவை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உமக்காக சேவைகளை செய்ய, உமக்காக பணிகளை செய்ய நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you children.